வெல்கம் டு சத்யானந்த் சேனலுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய கார்டன்லேருந்து க்ரீன் சில்லி அதுக்கப்புறம் மின்ட்டை வச்சு எப்படி நான் மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன்னு தான் காட்ட போகிறேன். இந்த க்ரீன் சில்லி பார்த்திங்கன்னா ரொம்ப லாங்காக இருக்குதுங்க. என்னுடைய பாம் சைஸுக்கு இருக்குது அந்த க்ரீன் சில்லி. பட் ஸ்பைஸு கொஞ்சம் கம்மி தான். ஆனால் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிக்காகவே இருக்குது. இதை வச்சு தான் நான் இன்றைக்கி மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தோட்டத்துலேருந்து நான் என்னென்ன எடுத்தேன்னா க்ரீன் சில்லி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மின்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் குக்கும்பர் இருக்கும் பாருங்கள், அது இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணேங்க. சூப்பராக வந்துருந்துச்சு, டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. அதை வச்சு இன்றைக்கி பிரியாணிக்கு ரைத்தா பண்ண போகிறேன். மட்டன் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் மட்டனை ஃபஸ்ட்டே வேக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீசனிங் பண்ணுறதுக்கு வந்து சோம்பு, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் அனீஸ், அதுக்கப்புறம் ஏலக்காய் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, புதினா, அதெல்லாம் லெமன், அப்புறம் கொஞ்சம் தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் வேணும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கடாய் மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கீ போட்டுட்டு அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் ஆயிலும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் எல்லாம் கரம் மசாலா போட்டுட்டு, ஆனியன், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது நல்லா ஃப்ரை ஆகிட்ட பிறகு டொமேட்டோஸ் ஆட் பண்ணணும், புதினா ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தனியாத்தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தயிர், அப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் ஆட் ஆகிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் சூப்பு வந்து தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி தனியாக ஆட் பண்ணல ரைஸ் வேக வைக்கிறதுக்கு. இந்த கடாயை எடுத்து நான் பார்த்திங்கன்னா தோசை பேன் மேலே வச்சுட்டு அதை ஒரு 25 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேங்க. 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பனானா லீஃப் இருந்துச்சு என்கிட்ட. அந்த பனானா லீஃப் அது மேலே போட்டு கொஞ்சம் நேரம் 5 மினிட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை க்ளோஸ் பண்ணியிருந்தேன். சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சிங்க. நல்ல ஃப்ளேவரோட வித் குக்கும்பர் ரைத்தாவோட இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. ரைத்தாக்கு பார்த்திங்கன்னா தயிர் எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் குக்கும்பர் அதை நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேங்க. ஸோ குக்கும்பர் ரைத்தாவும் ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு பார்த்திங்கன்னா நெத்திலி ஃப்ரை பண்ணுங்க. இந்த டைம் புதுசாக நெத்திலி ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணேன். ஒரு ஸ்மெல்லுமே இல்லை, சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் ஷ்ரிம்ப் ஃப்ரை, அதுக்கப்புறம் மட்டன் பிரியாணி, அப்புறம் இந்தியன் குக்கும்பர் ரைத்தா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.